சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. வாலட்சுமி இந்த உட்காரு. என்னங்க ஒழுங்காக கூட சாப்பிடல, எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குது. சாப்பிட்றீங்களா? எதுவும் எடுத்துகிட்டு வருவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் லட்சுமி, எனக்கு பயிர் நிறைஞ்சிடுச்சு. அம்மா பேசினதை பற்றி நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத, அவங்க அப்படி தான். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது. சரிங்க, நான் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்கலாம். சரி லட்சுமி, வா வந்து உட்காரு. அப்புறம் லட்சுமி, நான் இன்னைக்கு காலையில் உன்னை அடிச்சதுக்கு ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் லட்சுமி. சிச்சோ, என்னங்க இது பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? இல்லை லட்சுமி, என்ன இருந்தாலும் நான் உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கக்கூடாது. அதுவும் முதல் ராத்திரியும் உன்னோட இல்லை, வீட்டுக்கு வந்த உடனே உன்னை முதல்ல அடிச்சிட்டேன். அது வேற எனக்கு கவலையாக இருக்குது. அதை விடுங்க, பரவாயில்ல. இல்லை லட்சுமி, எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும். என்னடா இது எல்லாருக்கும் உன் அம்மா பிடிக்கும் அப்படின்னு நினைக்காத. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அப்பா என்னோட இல்லை, எங்கள் அம்மா தான். என்னையும் நிர்மலாவையும் வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவ்வளோ வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி அவங்களுக்கு கூட சாப்பாடு இருக்காது. ஆனால் அவங்க சாப்பாடு சாப்பிடாம எங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க எத்தனையோ நாள் தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, அவ்வளோதான். உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வந்ததும் என்ன அறியாமலே ஒன்று அடிச்சிட்டேன். அதுக்காக என்னை மன்னிச்சிரு லட்சுமி. சரிங்க, விடுங்க. அதனால் என்ன, சில விஷயங்களை அப்பப்போ மறந்துடணும், அதுதான் நல்லது. எங்கள் அம்மான்னு வரும்போது என்னோட கண்ட்ரோல் என்னன்ட்டே இல்லாமல் நான் ஒன்று அடிச்சிடுறேன். சாரி லட்சுமி. ஐயோ பரவாயில்லைங்க, விடுங்க. அதையும் ஏன் திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க? சரி லட்சுமி. நீங்கள் அடித்ததை என்னால் மறக்க முடியாதுங்க. ஏன்னா கல்யாணம் ஆகி முதல்ல எங்கள் அப்பா தானே தொட்டிங்க. ஐயோ லட்சுமி, நீ ஒரு பெக்யூலியரான டைப்பு தான். நான் இப்போ தான் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நல்லா பார்க்குறேன் லட்சுமி. உன் முகமே அப்படியே பளிச்சுன்னு நிலா மாதிரி எவ்வளோ அழகாக இருக்க. உன்னை பார்க்கவே ஆசையாக இருக்கு லட்சுமி. உன்னோட புருவம், உன்னோட கண், உன்னோட பொட்டு எல்லாம் உன் முகத்துக்கு ஏற்ற மாதிரி கச்சிதமாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கு லட்சுமி. என்னங்க இது இப்படிலாம் சொல்லிக்கிட்டு? உண்மையை தான் லட்சுமி சொல்கிறேன், நீ ரொம்ப அழகாக இருக்கு. பாரு, கழுக்கு கழுக்கு. சில பேர் தூங்குறோமே, எங்கேயாவது நினைக்கிறாளா? ஒரு பொண்ணு இருக்காளே, கல்யாணமான பொண்ணு வீட்டில் புருஷனை விட்டு தனியாக இருக்காளே, இவன் மட்டும் புருஷனோட கூடுக்கலாம். இது சிரிக்காதவ இவளை.
என்னத்த கூப்பிட்டீங்களா? என்ன நீங்கள் 2 பேர் மட்டும் வீட்டில் இருக்கிறதா நினைப்பா? வீட்டில் ஒரு வயசான பொம்பளை நான் இருக்கேன். வயசுக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி புருஷனை விட்டுட்டு அது தனியாக இருக்கு. இல்லத்த இப்போ என்ன நடந்துச்சு? கேட்படி கேட்பேன். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு என்கிட்டே கேட்பேன். இல்லத்த உண்மையாக எனக்கு புரியலத்த. புரியாது 2 பேர் மட்டும் இருக்கிற மாதிரி அவ்வளோ சத்தமாக சிரிக்கிறீங்க. நீ சிரிக்கிற சிரிப்பு வாசல் வரைக்கும் கேட்குது. அந்த பொண்ணு என்ன நினைக்கும்? புருஷனை விட்டுட்டு தானே என்னோட வந்து வீட்டில் இருக்கா. நீ பாட்டுக்கு இப்படி சிரிக்கிற. எதாக இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வசிக்க பழகு. சரிங்க. இந்த கண்ணீர் கொண்டு குறைச்சல. எதை சொன்னாலும் ஒரு அழுவை. என்ன லட்சுமி, என்ன அம்மா எதுக்கு கூப்பிட்டாங்க? அது ஒன்றும் இல்லைங்க. அத்தை பால் கிச்சனில் வச்சுருந்தேன். அதை தம்பிக்கு கொடுத்துட்டு நீனும் குடிச்சியான்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டாங்க. சரி எங்கள் அம்மாவுக்கு எப்போதுமே என் நினப்பு தான். நான் குடிச்சிருப்பேன், நான் குடிக்கலையா, என்ன ஏதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாங்க. நமிதம், ஊருக்கு போய் ஒரு 8 பார்த்துட்டு என்ன ஏது மறுநாள் அழைக்கணுமா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரலாம்ல அவளை. ஆமாங்க, அதை தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து 3 அழைப்பு அழைக்கணும், ஒரு தடவை கூட அழைக்கலை. நம்மளும் போய் என்ன ஏதுன்னு கேட்கலன்னா அந்த பொம்பளை என்ன தான் பேசுமா? ஏட்டி மக்களா, மெதுவாக சிரியலி. அடுத்தடுத்து கல்யாணம் ஆகி போகிற பிள்ளையா இப்படி சத்தமாக வச்சிருக்கிறது? அதை விடுமா, நீ என்ன விஷயம்னு சொல்லு. அது என்ன சொல்ல பிள்ளைங்க, அதுகளுக்கு என்ன தெரியும்? இப்பையிலேருந்து விட்டுட்டோம்னா பின்னாடி போகிற வீட்லேயும் இதாங்க நடக்கும். அதுகளுக்கு என்னம்மா தெரியுது? வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும், வாய் விட்டு சிரிக்குதுங்க சின்ன பிள்ளைங்க, அதுக்கு என்ன தெரியும்? சரி பரதனை கடையை பார்த்துக்க சொல்லிவிட்டு நம்ம வா புறப்பட்டு போவோம். புறப்பட்டு போய் என்னன்னு போய் ஒரு 8 பார்த்துட்டு வருவோம். சரிங்க. நிர்மலா இங்கே சத்த வந்துட்டு போ. ஏட்டி கூப்பிட்டு எம்பிட்டு நேரமாவது அங்கே என்னட்டி பண்ணுற? இல்லைம்மா, இப்போ தான் பல்லு விளக்கிட்டு அண்ணி காஃபி கொடுத்தாங்க. சூடாக நல்லா குடிச்சிட்டு இப்போ தான் வந்தேன். காஃபி குடிக்கிற நேரத்தை பாரு, மணி 10 ஆக போகுது. 7 கழுத வயசாகிட்டு ஒருத்தி இடத்துல கல்யாணம் பண்ணி போயிட்டேன். சீக்கிரம் எழுந்திரிச்சு வீட்டு வேலையை வைப்போம்னு இல்லை. நான் நேற்று வீட்டு வேலை பார்க்குறேன்னதுக்கு அண்ணி வந்துட்டாங்க, எல்லாத்தையும் அண்ணி பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்னம்மா இப்படி சொல்கிற? மெதுவாக பேசுறீ, செந்தில் கதை விழுந்துரு போகுது. எனக்கு மாமியார் இல்லாத குறைய இவ திக்கிறா. சரி, ஏம்மா அப்படி குட்டி போட்டு போன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க? சத்த உட்காரு. என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க? மத்தியானம் என்ன சாப்பாடுன்னா? தின்னுட்டா பொழுதானைக்கு சாப்பாடுங்கிறது சோறுங்கிறதையே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னம்மா கோவமாக வச்சுக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? அது இல்லட்டி, கல்யாணம் 3 நாள் ஆக போகுது. அழைப்பு அழைக்கணும். அதை பற்றி பேசுறதுக்கு அவங்க வீட்லேருந்து வந்தாங்களா பற்றியா? வெறும் வீட்டில் பொண்ணு கட்டினா இதான் நடக்கும். இப்போ தானேம்மா கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நீ தானே சொன்ன 3 நாள் கழிச்சு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு. அதனால் அப்படி இருந்திருப்பாங்க. இப்படியும் பேசிக்குவோம் அப்படியும் பேசிக்குவோம்மா. அவங்கள வந்தாலும் சோறு திங்க வந்துட்டாங்கம்ப, வரலன்னாலும் வெறும்பை வீட்டில் பொண்ணு கட்டினாம்ப. ஐயோ நான் பெத்த மோளே, உன் திருவாயை முடிச்சுட்டு நீ முதல்ல கிளம்பு. ஒன்றை போய் கூட்டி யோசனை கட்டம் பாரு. சம்மந்தியம்மா வணக்கம். என்ன சொல்லுது பாப்பா? சம்மந்திங்களா? வாங்க சம்மந்தியம்மா வாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா பாப்பாட்ட பேசிகிட்டு இருந்த கடைக்கு போகிறதுக்கு. சரிங்க. அண்ணி இங்கே வாங்க அண்ணி, அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க பாருங்க. நவனிதம், இந்த காய்கறி பையன் இந்த பழ பையனையும் சம்மந்தியம்மாட்ட கொடுங்க. சம்மந்தியம்மா, இதில் வாழைப்பழ சீப்பு நேற்று தான் தாறு கீழே விழுந்துச்சு. 2-3 சீப்பு வச்சுருக்கேன், நைட்டு சாப்பிடுங்க. சரிங்க சரி. எனக்கு குசும்ப பத்தியா வாழைப்பழம் சுகர் இருக்குன்னு தெரிஞ்சே வேணுக்குன்னு எடுத்துட்டு வந்துருமா. எனக்கு தங்கமாக வெளியே எடுத்துட்டு வந்த மாதிரி. என்னங்க சம்மந்தியம்மா அங்கே திரும்பி என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாழைப்பழம் இன்னும் வேணுமா? அதெல்லாம் இல்லைங்க, நானே அவளால் கையை தூக்க முடியுதா என்னமோ செந்தியில் போய் கூப்பிடுங்க, அதுக்காக பேசுனேன், வேற ஒன்றும் இல்லை. அதுவும் சரிதான். எவ்வளோ வா, நம்மளே கொண்டு அடுப்படியில் வச்சுட்டு வந்துடுவோம். அப்படியே நம்ம லட்சுமியும் பார்த்துட்டு வரும். இப்போ தான் காய்கறியெல்லாம் அரிஞ்சு கொடுத்துட்டு வந்தேன், சமைச்சிக்கிட்டு இருக்கா, போய் பாருங்க. இங்கே கொடுங்க மாமா, நான் வாங்கிக்கிறேன். சரித்தா, இந்தா. என்ன நம்மளா எதுவும் வேணுமா? இல்லைங்க அண்ணி, உங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க, அதுக்காக உங்களை கூப்பிட்டேன். உங்களுக்கு காதில் விழலையா? அம்மாவும் அப்பாவுமா? இல்லை நிர்மலா, தண்ணி விழுந்த சத்தத்தில் ஒன்றுமே கேட்கல, இந்த வாரேன். இல்லை நீ, அவங்களே இங்கே வராங்க. லட்சுமி எப்படிமா இருக்க? உடம்பு எப்படி இருக்கு? அதா லட்சுமி எப்படிப்பா இருக்க? உடம்பு நல்லா இருக்கா? அம்மா அப்பா வாங்கப்பா வாங்கம்மா. எப்போ வந்தீங்க? இடியா கிளம்புறே பஸ் ஏறி வந்தோம். அத்தா நல்லா இருக்கியா?
நான் நல்லா இருக்கேன்ப்பா. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பாரத அண்ணன் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சின்ன குட்டி தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தா. எல்லாருக்கும் உன்னை பற்றி தான் நினப்பு. பாப்பா 2 பேரும் சண்டை போடாமல் இருக்காளோலா? அவளுக சண்டைக்கு விடுவே இல்லடி. அப்பா தண்ணி குடிக்கிறீங்களா? குடுமா குடு. உன் கையால் தண்ணி குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. என்னம்மாம்மா கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆகுது, ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்கிறீங்க? அவங்க அப்படிதான்ப்பா. அப்பையிலேருந்து அவங்க பொண்ணு கையால் தண்ணி வாங்கி குடிக்காம அவங்களுக்கு அந்த நாளே விடியாது. அதுக்கு என்னத்த மாமாவை இங்கேயே இருக்க சொன்னால் போச்சு. நல்லா தமாசா பேசுது பாப்பா. இங்கே இருந்தால் பழப்பை யார் பார்க்குறது? சரி சரி மாமா, நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் போகிறேன். அப்பா அதுக்கு என்ன நீர்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை மாமா, நீங்கள் இருங்க, நான் போகிறேன். சரிப்பா வாங்க உட்காருங்க. இதோ சமைச்சிட்டேன், கொஞ்சம் பாத்திரம் தான் கிடக்கு, அதை கழுவிட்டு சாப்பிடலாம். ஏம்மா லட்சுமி, நான் சத்த வேலைக்கு போடவா? அம்மா அதெல்லாம் வேணாம்மா, நீங்கள் போய் சத்தனாலே உட்காருங்க, நான் பின்னாடியே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா. இந்த அத்தை மட்டும் எதுவும் சொல்லாமல் இருக்கணும். அம்மா அப்பா போகிற வரைக்கும் அவங்கள்ட்ட கோபமாக பேசாமல் இருந்தாங்கன்னா அது போதும். இல்லைன்னா அம்மாவும் அப்பாவும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. எம்மா லட்சுமி சீக்கிரம் அம்மா, மணியாக போகுது. அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடும். இந்த வரேன் இந்தோ வேலை முடிஞ்சிருச்சு, இந்த வரேன். அப்பா வாங்கப்பா, கையில் விட்டு சாப்பிடலாம் வாங்கப்பா. அம்மா இருந்தது இருந்துட்டோம், மாப்பிள்ளை வந்துடட்டுமே, வந்ததும் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிடலாமே. ஏன் இருக்கிற எங்களையெல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியலையா? உங்கள் மாப்பிள்ளை வந்தால் தான் சாப்பிடுவீங்களா? இல்லைன்னா சாப்பிட மாட்டீங்களா? அவன் என்ன நீங்கள் கூப்பிட்டவனுக்கு ஓடி வரத்துக்கு அவன் கூப்பிட்டு நாயா? அவன் வேலைகளை பார்த்துட்டு வேலையை முடிச்சுட்டு வர வேண்டாம்? வேலை பார்க்குற இடத்துல சொல்லிட்டு வர வேண்டாம்? ஐயோ எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துடுச்சே. புரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்க அந்த அர்த்தத்தில் சொல்லலை. மாப்பிள்ளையும் வந்தால் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமே, மாப்பிள்ளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க சொன்னாங்க. அந்த அறிவு இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டு வரணும். மாப்பிள்ளை எப்போ வேலைக்கு போவான் என்ன ஏதுன்னு, பொண்ணை கல்யாணம் பண்ணி விட்டா தள்ளி விட்டா போதுமேனு இருக்கிறீங்க. அம்மா சாப்பிட்ற நேரத்தில் என்னம்மா இதெல்லாம் பேச்சு? அத்தை மாமா நீங்கள் சாப்பிடுங்க. எவ்வளோ நீ அழுவாத, நீ அழுவுறத பார்த்தா லட்சுமி அழுவும். சொன்னதை கேடு. சரிங்க, இருந்தாலும் அந்த அம்மா இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அப்பா அம்மா இன்னைக்கு 2 பேரும் ஒழுங்காகவே சாப்பிடல. என்னம்மா லட்சுமி இப்படி சொல்லிட்ட? நீ சமைச்ச சாப்பாடு ரொம்ப அற்புதமாக அருமையாக இருந்துச்சுமா, நான் வயிறார சாப்பிட்டேன். இல்லைப்பா நீ எனக்காக போய் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி லட்சுமி. பாபா நம்ம இல்லை சம்மந்திய மாட்ட போவோம். அவங்க வேற நம்ம எதுவும் தனியாக பேசிகிட்டு இருக்கோம், தப்பாக நினச்சிட போகிறாங்க. அம்மா மொத்தம் எப்படி பேசுகிறாங்களேன்னு நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. அவங்க ஏதோ கோபத்தில் இருக்காங்க, நேத்திலேருந்து தலைவலின்னு சொன்னாங்க, அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. சச்சே நாங்கள் எதுக்கிட்டி தப்பாக நினைக்க போகிறோம்? புரியுது, வயசாகிட்டு ஏதோ ஒரு இதில் பேசுகிறாங்க, அதனால என்ன இருக்கட்டும். வாங்க வாங்க போவோம். சம்மந்தியம்மா வந்த விஷயத்தையே சொல்ல மறந்துட்டேன். மாப்பிள்ளையும் பொண்ணையும் மறுழைப்புக்கு கூப்பிடுவோமேன்ட்டு தான் வந்தோம். அதுக்கு என்ன அழைச்சிட்டு போங்க. ஆனால் செந்திலுக்கு ஏதாவது வேலை இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். வேலை இருந்தால் அழைச்சிட்டு போக முடியாது. வேலை இல்லாத நாளை பார்த்து அழைச்சிட்டு போகிறோம் சம்மந்தியம்மா. சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம் என்ன சம்பிரதாயம் போடலாங்க. சம்பிரதாயம் இப்படி தான் எல்லாம் நடக்குதாக்கும். மாப்பிள்ளை வந்துடட்டும், ஒரட்டி கேட்டுட்டு அவங்களே பார்த்துட்டு போகிறோம். நீ சரி அவன் வந்தால் தங்குறதுக்கு உங்கள் வீட்டில் ரூம் இருக்கா? அதெல்லாம் இருக்குங்கம்மா, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நல்லா சொல்லுவீங்க. என் பிள்ளைய பற்றி நான் கவலைப்படாமல் ஊரில் உள்ளவனா கவலைப்படுவான். அம்மா உன்னை பக்கத்து வீட்டக்கா கூப்பிட்டாங்க கருவணம் பிடிக்கிறதுக்கு. அவங்களுக்கு வரலையா, உன்னை தானே எப்பொழுதுமே கூப்பிடுவாங்க. போயிட்டு வாம்மா. சரி நான் போகிறேன். நீங்கள்லாம் செந்தில் வந்தாலும் பார்த்துட்டு போங்க. சரிங்க நீ. அண்ணி அத்தையும் மாமாவையும் கொஞ்ச நேரம் போய் படுக்க சொல்லுங்க அண்ணி. சரி நிர்மலா, ரொம்ப நன்றி. என்ன நீ நமக்குள்ள இதெல்லாம், அவங்கள படுக்க சொல்லுங்க. அப்பா வாங்கப்பா கொஞ்ச நேரம் படுங்க. அவங்க வரத்துக்கு எப்படியும் 5 மணி ஆகிடும். 5 மணிக்கு அவங்கள பார்த்துட்டு 6:15 பஸ்ஸில் போகலாம்ப்பா. சரி கண்ணு இந்த வாரேன். அதுவும் சரி தம்மா, பாப்பா சொல்கிறதும் சரிதான். இப்போ வெயிலில் போனால் வெயிலில் ஒத்துக்காது, சாயங்காலம் போகிறோம். வாங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ் நிர்மலா.
அண்ணி விடுங்க நீ, அம்மாவை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவங்க அப்பையிலேருந்தே அப்படி தான். சரி நிர்மலா, நான் போய் அப்பா அம்மாவுக்கு தலைவாணியெல்லாம் எடுத்து போட்டு பாய் எடுத்து போட்டுட்டு வரேன். நீங்களும் கொஞ்சம் படுங்க நீ. காலையிலேருந்து எவ்வளோ வேலைலாம் பார்க்குறீங்க, பாத்திரம் தான் விளக்கியாச்சுல்ல, வீடெல்லாம் கூட்டுறது சுத்தம் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் படுங்க. சரி நிர்மலா. இருங்கப்பா, பாய் போடுறேன், அப்படியே படுங்கப்பா. பாயெல்லாம் வேணாம்மா, நமக்கு கட்ட அந்தரையில் கால் நீட்டி போட்டு படுத்தாதான் தூக்கம் வரும். நீங்களும் சுத்தப்படுங்கம்மா. ஏத்தா லட்சுமி, உன் புருஷன் உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா? சந்தோஷமா இருக்கியாத்தா? நான் ரொம்ப நல்லா இருக்கம்மா, நீ என்னை பற்றி கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காதம்மா. சரியாத்தா, எனக்கு இருக்கிற கவலை இந்த மாமியார் இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு பேசுதுன்னு தான். நீ ஒரு சொல்லு பொறுக்க மாட்டேன், உன்னை ஒரு சொல்லு சொன்னதில்லை, ஆனால் இந்த மாமியார் இப்படி பேசுது. அவங்க ஏதோ கோவத்தில் பேசுகிறாங்கம்மா, அதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்காதம்மா. மற்றபடி அவங்க ரொம்ப நல்ல டைப்மா. சரித்தா, நீ சந்தோஷமா இருக்கணும், அது ஒண்டியும் தான் எங்களோட கவலை. சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். சுமங்கலா வேணிலாம் என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு ஏதாவது வேலையை சேர்த்து விட்றதுக்கு பாருங்கம்மா. நீங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யாதீங்க. அவங்க 2 பேரும் வேலைக்கு போனால் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் குறையுமா? அவங்களை எங்காத்தா வேலைக்கு அனுப்புறது? தம்பி வேலோட தான் அனுப்பணும் வேலைக்கு. பார்ப்போம், ஊருக்கு போய் கணக்கு பிள்ளையை பார்த்தா தான் என்னன்னு தெரியும். சரிம்மா, போய் பாருங்கள். நீ சுத்த பாடுமா.